இந்த இப்படி ஒவ்வொரு தொழுகையும் நாம் தொழுகிறோம். தொழுகிற நேரத்தில் நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் இந்த தொழுகை தருவதற்கான காரணம். பொதுவாக நான் பார்க்கிற நேரத்துல இஸ்லாம் குர்ஆன் நம்ம முதல் பக்கத்துல இருந்து இறுதி பக்கம் வரைக்கும் பரப்பி பார்த்தீங்கன்னா திரும்ப 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 கல்புக்குள் ஏற்படுகிற மாற்றத்தை தான் அல்லாஹ் பேசுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அலிஃப் லாம் மீம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கிற சூரத்துல் பக்ராவை நீங்க எடுத்து பரப்பி பார்த்தீங்கன்னா மூன்று வகையா பிரிக்கிறாங்க. மூமின்கள் யார், காஃபிர்கள் யார், முனாஃபிக்குகள் யார். அதற்கு பிறகு முனாஃபிக்குகளை பற்றி நிறைய பேசிக்கொண்டே வரலாம். நீண்ட ஒரு தொடர். முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன செய்தார்கள், யஹூதிகள் யார் அப்படின்னு பேசிட்டே வரலாம். திரும்ப திரும்ப நீங்க வரலாறுகளை நீங்க பார்க்கிற நேரம் அல்லாஹ் கொடுத்தாரா யுத்த களங்களை பத்தி பேசுவான், யுத்தத்துடைய வெற்றியை பத்தி பேசுவான். ஆனால் அது 2-3 வரிகள் மட்டும்தான். 3-4 ஆயத்துக்குள் யுத்தத்தை பேசியே முடித்து விடுவான். ஆனால் நீண்ட தொடராக யுத்தத்தில் கலந்து கொள்ளவருடைய கல்விகள் எப்படி இருந்தது என்று பேசுவோம். அவர்கள் யார், அவருடைய கல்விகள் எப்படிப்பட்டது. அதனால நம்ம என்ன விளங்குறோம்னா, குர்ஆன் முழுக்க நாம் ஆய்வு பண்ணுகிற நேரம் இந்த திருக்குர்ஆன் நம்முடைய கல்வை எப்படி மாற்றுவது, கல்வை அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் பக்கம் எப்படி செலுத்துவது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய வேதம் பேசுது. நீங்க நிறைய இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். குர்ஆன்ல ஜன்னாவை பத்தி பேசுற நேரம் அவர்கள் யார், இபாதுர் ரஹ்மான்களை பத்தி பேசுற, அல்லாஹ்வுடைய அடியார்களை பத்தி பேசுற நேரம் அவர்கள் எப்படி பணிவாக நடப்பார்கள். ஆச்சரியம் அளிக்கும். அவர்கள் இந்த அளவுக்கு படித்திருப்பார்கள் என்று குர்ஆன்ல வரவில்லை. குர்ஆன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரும் பெரும் விஞ்ஞானிகளுக்கு அல்லாஹ் ஜன்னாவுல பெரிய இடத்தை கொடுப்பான். இந்த உலகத்துல பெரிய கட்டிடக்கலைகள் நிர்மாண பணிகள் நடக்குது. அதுல யாரு ரொம்ப முக்கியமான இன்ஜினியரோ அவரை தூக்கி அல்லாஹ் ஜன்னாவுல பெரிய இடத்தை கொடுப்பான்னு குர்ஆன்ல பார்க்க முடியல. குர்ஆன்ல என்ன வருதுன்னா, பொறுமையாக நடப்பார்களே அவர்களுக்கு ஜன்னா, அடக்கமாக நடப்பார்களே அவர்களுக்கு ஜன்னா, பணிவாக நடப்பார்களே அவர்களுக்கு ஜன்னா. நான் இப்படி பேசுறதுக்கு நீங்க நினைச்சிட கூடாது குர்ஆன் படிப்பதற்கு தூண்டவில்லை. நல்ல புரியணும். அறிவு உணர்வு என்று ரெண்டா பிரிக்குது குர்ஆன். அல்லது அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவுடைய வேதம் எப்படி பிரிக்குதுன்னா, அறிவு உணர்வு. இந்த அறிவை பொறுத்தளவுல இஸ்லாம் அடிக்கடி குர்ஆன்ல வரும். உலுல் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. ஒஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள் நிறைய வைத்திருக்கிறேனே, அஃபலா யதஃபக்கரூன், நீங்க சிந்திக்க மாட்டீர்களா, இப்படி நிறைய கேட்கிறான். இல்லன்னு சொல்லுங்க. ஆனால் அறிவாளிகள் என்று வந்தவர்களுக்கு ஜன்னாவில் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு காட்டல. இந்த மாதிரி இடம் அறிவாளிகளுக்கு குர்ஆன் கொடுக்கிற மரியாதையை விட கல்வி மாற்றம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்லது பணிவாக நடக்கக்கூடியவர்கள், ஒழுக்கமாக நடக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய இடத்தை குர்ஆன் கொடுக்கும். அது என்னன்னு ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா மனித குலத்தை படைக்கிறான். படைக்கிற நேரமே ஒரு விஷயத்தை கிஃப்டா கொடுக்கிறான். அதான் அறிவு. இந்த அறிவு என்பது மனித குலத்துக்கு அல்லாஹ் கிஃப்டா கொடுத்துட்டான். எப்படி அல்லாஹ் சொல்றான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியிலே நாம் தலைமுறைகளை உருவாக்க போகிறோம். பூமியில மனுஷனை படைக்க போறது எங்கேயுமே வரல, காலிக்கு வரல. ஜாயிலுன் ஃபில் அர்தி, பூமி கையில, பூமியுடைய திறப்ப கையில கொடுக்க போற மனுஷன் கையில. சிங்கங்கள் 100 வருஷம் இருந்தாலும் கட்டிடம் கட்டாது. புலிகள் 100 வருஷம் இருந்தாலும், நரிகள் 100 வருஷம் இருந்து மசூரா பண்ணினாலும் ஒரு ஃபேன் கண்டுபிடிக்கிறது. பூமியில திறப்பக்கம் போய் கொண்டு போறோம். இதுக்கு பொருள் நீங்க நம்ம நிர்வாகி, நீங்க தான் தலைமுறையில கொடுக்க போகணும். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. அப்போ மலக்குமார்கள் கேட்கிறாங்க, கால் அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, யாரு ஃபஸாது பண்ணுவாங்களோ, யாரு ரத்தத்தை ஓட்டுவாங்களோ அவர்கள் யாரும் அவர்கள் கையில கொண்டு போய் பூமியை கொடுக்குறீங்க. வலஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், யா அல்லாஹ் நான் உங்களுக்கு மலக்குமார்கள் சொல்றாங்க, நாங்க தஸ்பீஹ் பண்ணுகிறோம் யா அல்லாஹ், உன்னை தூய்மைப்படுத்துகிறோம் யா அல்லாஹ். வ நுகத்திஸு லக், அல்லாஹ் சொன்னான், கால இன்னி அஅலமு மா லா தஅலமூன், எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியமாட்டாங்க. இப்ப அல்லாஹ் மலக்குமார்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏன் நான் பூமியை கையில கொடுக்குறேன் தெரியுமா? கொஸ்டின் என்ன? பூமியுடைய நிர்வாகத்தை, தலைமுறையை, சந்ததிகளை கையில் கொடுக்க போறோம். புலப்பான நிறைய அர்த்தம் இருக்கிறது. பூமியுடைய நிர்வாகத்தை
கையில கொடுக்க போறோம்னா மலக்குமார்கள் சொன்னாங்க, சண்டை பிடிப்பாங்களே, நானா தம்பி ரத்தத்தை வச்சிருவாங்களே, பசாது பண்ணுவாங்களே, ரெண்டு மனுஷன் ஒன்று சேர்ந்தா 5 வருஷம் வாழ மாட்டாங்க. சொல்றதுதான் குருவாங்க புரிஞ்சு கொடுத்து சொல்றேன். அவங்க சண்டை பிடிப்பாங்கன்னு சொல்ற நேரம் அல்லாஹ் ஜல்ல அதை எப்படி ப்ரூவ் பண்றான்னு தெரியுமா? அதுக்கு கொடுக்கல உண்மைய எதுக்கு தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா பேர் சொற்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் அப்படி சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா அலவஹு அலல் மலாயிகா, பிறகு அல்லாஹ் கூப்பிடுறான் மலக்குமார்கள, ஃபகால் அன்பியூனி பிஅஸ்மாஇ ஹாஉலாஇ குன்தும் சாலிகீன். சில விஷயங்களை காட்டுறான் மலக்குமார்களுக்கு. சும்மா அலவஹு அலல் மலாயிகா ஃபகால் அன்பியூனி பிஅஸ்மாஇ ஹாஉலா, இதனுடைய பேர் என்ன, இது பேர் என்ன, இது என்ன, இது என்ன, இன் குன்தும் சாலிகீன். நீங்க சொன்ன வார்த்தையில் உண்மையாளர்களாக இருந்தால், இவங்க சண்டை பிடிச்சிருந்தா சாவாங்கன்னு இருந்தா, எனக்கு கொஞ்சம் மலக்குமார்களை சொல்லுங்க, இதோட பேர் என்ன, இது என்ன, இது என்ன அப்படின்னு கேட்கணும். எனக்கு தெரியும், இப்ப எங்க கணக்கு முன்னாடி ஃபேன் இருக்குது, போன் இருக்குது, இப்படி ஏதாவது சொல்லலாம். அதுல எதை காட்டினான்னு தெரியாது. உடனே மலக்குமார்கள் சொல்றாங்க, காலு சுப்ஹானக். மலக்குமார்கள் பேசுறதுன்னு சும்மா பேச மாட்டாங்க. சுப்ஹானக், பரிசுத்தமானவனே. காலு சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அலம்தனா. எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை, நீ எதை எங்களுக்கு படித்து தந்தியோ அதை தெரியாது. எதை எங்களுக்கு படிச்சு தந்தியோ அதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. லா இல்ம லனா இல்லா மா அலம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். நீதான் அறிந்தவன், ஞானம் மிக்கவன். சப்ஜெக்ட் முடியுது. என்ன மலக்குமார்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், இவருக்கு தெரிந்த எதுவும் எங்களுக்கு தெரியும். இவர் இவ்வளவு ஆச்சரியமா இப்படி சொல்லுகிறார், இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏன் யா அல்லாஹ், இது எங்களுக்கு நீ படித்து தரவில்லை, அவருக்கு படிச்சு கொடுத்தீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அதாவது மலக்குமார்கள் சொன்ன உடனே இப்ப ஆரத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூப்பிடுறான், அன்பிக்கும் யஸ்மாஇ, இதனுடைய பேரை சொல்லுங்க ஆதம், இதனுடைய பேரை சொல்லுங்க, இதனுடைய பேரை சொல்லுங்க, இது பேரை சொல்லுங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபலம்மா அன்பஅஹும் பிஅஸ்மாஇ, உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பேர்களை சொல்ல ஆரம்பிச்சார். அவ்வளவு மாணவர்கள் பார்க்கிறாங்க. மாணவர்கள் பக்கத்துல கூப்பிட்டாச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டாச்சு, கொஸ்டின் கேட்டாச்சு. மக்கள் மலக்குமார்கள் தெரியலன்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும் என்றால் அவ்வளவு கரெக்டா சொல்ல ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் கேட்கிறான், வானம் பூமியில் உள்ள மறைந்த விஷயங்கள் எனக்கு தெரியும் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ, எதை வெளிப்படுத்துகிறீர்களோ அத்தனை எனக்கு தெரியும் என்று நான் சொல்லவில்லையா? வான லோகத்தில் என்ன சம்பாஷணை நடக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தெரியும் என்பதை நீங்கள் மலக்குகளை பார்க்கணுமா? அதற்கு படைக்கப்பட்டவங்க தான் அந்த சந்ததி. அவ்வளவு பெரிய கோபுரங்களை கட்டுவாங்க, பிரம்மாண்டமான பிளைட்களை உண்டாக்குவாங்க, பெரிய பெரிய கப்பல்களை உண்டாக்குவாங்க. மிருகங்கள் எச்சம் சேர்ந்தாலும் இந்த மொபைல் போன்களை உருவாக்குகிறார். ஆனா மனித குணம் இந்த துனியாவுக்கு முன்னாடி இருந்துச்சு. நீரூற்றுகள் இருந்துச்சு, மிருகங்கள் இருந்துச்சு. துனியாவுக்கு புதுசா ஒரு மிருகம் வரப்போகுது, புதுசா மனித குலம் வரப்போகிறார்கள், துனியாவை மாற்றி அமைக்க போறார்கள். இதான் அவருடைய கேள்வி. அவங்க செய்யற ஒவ்வொன்றும் என் அறிவு என்னன்னு பார்ப்போம். நான் படிச்சு கொடுத்தது இது ஃப்ரீ வெர்ஷன். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்றைக்கு உள்ள கட்டிடக்கலைகளை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 2025 2040 இந்த பீரியடுக்குள்ள வேர்ல்டு ஆகப்பெரிய கட்டிடக்கலையில் பெரும் மாற்றம் ஏற்பட போகுது. கட்டிடக்கலைகளிலே பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் பேசுற இதுவரைக்கும் உள்ள, அதாவது வேர்ல்ட்ல உள்ள உயரமான கட்டிடம் வந்து புர்ஜ் கலீஃபா. புர்ஜ் கலீஃபா 850 மீட்டர், 1 கிலோமீட்டர் தொடவே இல்லை. ஆனால் 2025 சவுதி கவர்மெண்டுடைய ப்ராஜெக்ட் ஜித்தா டவர் ஃபர்ஸ்ட் வானத்தை நோக்கிய ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் சவுதி பதிவாக்குற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அரபுகள் வந்து கட்டிடத்துல போட்டி போடுவாங்க. என்று தாவருடன் ஃபில் துன்யா, நானா நீயா என்று போட்டி போடும் வரைக்கும் ஜஸீரத்துல் அரப், அரபுகள் போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்னாங்களே. வேர்ல்ட்ல அமெரிக்கா போட்டி போடல. நீங்க போய் கூகுள் எடுத்து பாத்தீங்கன்னா
600 மீட்டர் தாண்டவே இல்லை. அமெரிக்காவில் எந்த ஒன்றும் 600 தாண்டல, ஆஸ்திரேலியா தாண்டல, யூகே, லண்டன், அதாவது அவர்கள் தாண்டல. வேர்ல்ட் எக்கனாமிக் கேபிட்டல், மிக பெரும் வல்லுநர்கள், அதாவது சல்லி உள்ளவங்க, பெரிய பெரிய சைனா யாருமே தாண்டல. ஆனா அரபு நாட்டுகளுக்குள்ள அவங்கதான் உயரமான கட்டிடம் கட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக யாரு? துபாய் சொன்னாங்க. நீங்க ஜித்தா டவர் கட்டிட்டீங்களா 1 கிலோமீட்டர் 2026 ஆக போகுது, எங்க வேலை முடியும் பண்ணாங்க. துபாய் டவர் வானத்தை நோக்கிய முதல் 2வது கிலோமீட்டர். இதுவரைக்கும் நினைச்சு பாருங்க, எப்படி கூகுள் பண்ணி பாருங்க. 600 மீட்டர் தாண்டி உலகம் எங்கேயுமே வரல. இவ்வளவு பிரமாண்டமான பணத்தை முடக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் ஜசீரத்தில் அரபுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த மக்களுக்கு. அவர் 2வது கிலோமீட்டர் நியூயார்க் சிட்டி 140 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அந்த சிட்டியை நீங்க பார்க்கலாம். அதாவது சிட்டி வந்து நம்ம இதுவரைக்கும் சிட்டி அட்டாளச்சல் அந்த பேங்குக்கு போவோம், இப்படி அந்த சிட்டி மேல போற சிட்டி, மேல பிரஸ் பண்ணி மேல போனா ஏர்போர்ட் இருக்கு. அந்த நினைச்சு பார்க்கிற சவுதி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் நடத்தப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்கொண்டீங்கன்னு வைங்க, ஒரு சந்திரனமான ஒரு ப்ராஜெக்ட் செய்யறாங்க துபாய், அது ஒரு தனி தூரத்துக்கு தெரிஞ்சா 3 மாதம். சவுதி ஒரு ப்ராஜெக்ட் செய்யறாங்க, ஒரு பொட்டி மாதிரி செஞ்சு அது வேற. இப்படி நிறைய சிட்டிகள் அதாவது மிடில் ஈஸ்ட்ல உருவாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கவனமாக புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? அறிவு அது நான் கொடுக்கிறது. வலா யஹ்துன பிஷைஇன் மின் இல்மி இல்லா பிமா ஷா. நான் நாடாமல் அறிவில் எதுவும் மனிதனை சூழ்ந்து கொள்ள நான் கொடுக்கிறேன். அந்தந்த ஜெனரேஷன் நான் கொடுக்கிறேன். புள்ளைய பிறந்து 2 வயசுல பாக்குறீங்க. வேர்ல்ட்ல காம்ப்ளிகேட்டடான லாங்குவேஜ் அவங்க தாய் தகப்பன் பேசுறது சரளமா பேசக்கூடிய சரளமா. நீங்க சாதாரணமா அட்டாளச்சல்ல நீங்க இங்கிலீஷ் படிக்கணும் பேசணும்னா எவ்வளவு காலம் வச்சிருக்கணும். ஆனால் ஒரு வெள்ளக்காரன் கிடைக்கிற புள்ள 2.5 வருஷத்துல அப்படி குவாலிட்டியா பேசுது. படித்து கொடுப்பதை விட இறுதியில் கிடைத்தது எல்லாம் ஃப்ரீ வெர்ஷன். தாய் தகப்பன் படிச்சு கொடுத்தவங்க உட்கார்ப்பா, இது A, இது B, இது present tense, இது past tense, ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. அது பாட்டுக்கு எடுத்து காம்ப்ளிகேட்டடான லாங்குவேஜ் அழகா ஃபில் பண்ணி இந்த இடத்துக்கு முன்னிலை படக்கை தன்மை எல்லாத்தையும் போட்டு அழகா பேசு. அதனால அறிவை பத்தி குர்ஆன் நிறைய பேசல, அது ஃப்ரீ. இந்த ஏன் சிங்கத்துக்கு இவ்வளவு கோரம் பண்ணி இப்படிப்பட்ட நகங்களை கொடுத்து சிந்திக்க முடியல? இவ்வளவு வேகம் ஒன்றால் முடியுமா? இவ்வளவு அந்த மாதிரி பல்கள் இல்ல. ஆனா அந்த அறிவு இந்த எந்த மிருகத்துக்கும் கொடுக்கப்படாத அற்புதத்தை மனிதனுக்குள் படைச்சிருக்கான். அதுக்கு தான் வானலோகத்திலேயே சஜதா கிடைச்சிச்சு. அல்லாஹ் என்ன சொன்னா வணக்கமாக்கு ஓகே, இவர் ஓகே தானே? புதிய படைப்புக்கு எல்லாம் தெரியும் தானே? ஒய்குன்னாலில் மலாயிகத்து சுஜூதி ஆதம், ஆதத்துக்கு சஜதா செய்யுங்க நம்ம சொன்னோம். ரீசன் என்ன? அவர் எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணினார். இப்போ வர அடுத்த பகுதி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜென்னாவை கொண்டு போய் போட்டான். போட்டா ஒண்ணு சொல்லி கொடுக்குறான், நீங்க வீக். அறிவு அப்படி உங்க அறிவு அந்த மாதிரி இருக்கும். எதுல நீங்க வீக் தெரியுமா? கல்வி உணர்வுல நீங்க வீக். ஆசை வந்தால் உங்க அறிவு மங்கி போயிடும். காமம் வந்தால் உங்க அறிவு மங்கி போயிடும். பொறாமை வந்தால் உங்க அறிவு மங்கி போயிடும். உங்களுக்கு கோபம் வந்தால் உங்க அறிவு மங்கி போயிடும். இதை மாற்றுறதுக்கு தான் துனியா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப அல்லாஹ் ஜன்னாவை வச்சிருக்கிற டைம்ல மனிதனுக்கு இங்க உள்ள வேலை என்ன? அறிவை இறைவன் கொடுத்துருவான். முயற்சி எடுத்தீங்கன்னா அறிவு வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரியான ஒரு மேக்சிமம். உண்மையா சொல்ல போனா 2023 இருக்கிறோம். இதுதான் வேர்ல்ட்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்ற. 2022 நவம்பர் மாதத்துல புதுசா ஒரு ராபர்ட் அறிமுகப்படுத்தினாங்க உலகத்துக்கு. 2024, 5, 6 ஆகும். வேர்ல்டு இன்னொரு புதிய உலகத்தை போக போகுது. புதிய உலகத்தை பார்க்க போகுது. அதாவது எங்க அப்பா பாட்டன் பார்த்த உலகத்தை அடுத்து நாங்க பார்த்தோம். அப்படி அப்படி வந்து உலகம் பெரிய ஒரு சேஞ்சஸ். ராபர்ட் நம்ம பாஷையில சொல்லுவோம், ரொபோன்னு சொல்லுவோம். ரொபோ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ரொபோ இருக்கு. அட்டாளச்செல்லாம் அக்கரப்பத்துல எக்கச்சக்கமான ரொபோ நீங்க பார்க்கலாம். எங்க ரொபோ பார்க்கலாம்? நீங்க போய் பேங்க்ல போய் ஏடிஎம் கார்டு போட்டீங்கன்னா இந்த அக்கவுண்ட்டுக்கு 5000 எடுக்கணும்னா நம்பர் அடிச்சா வந்துடும் ரொபோ. அந்த மாதிரி பொருட்கள் நிறைய இருக்குது.
ஆனா புதுசா கண்டுபிடிச்சவரோ